டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 2 எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்லலாம் கீ ஆன்ஸர்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ மார்க் வருது அப்படின்றதுலயும் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதுக்கான ஒரு சில ஐடியாஸ் நான் தரேன். டெட் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து 2 விதமான கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 அண்ட் 2. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணவங்க ஒரு கேட்டகரி. டெட் எக்ஸாம் எழுதி, இப்போ வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஜஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணுவேனா அப்டின்றதுல கொஞ்சம் டவுட் தான் அப்டின்ற மாரி இன்னொரு கேட்டகரி. பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணலாம்? பாஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு தெளிவு குடுக்குற மாரி வந்து, நெக்ஸ்ட் ஃபர்தரா என்ன படிக்கலாம் அப்டின்ற மாரி ஒரு ஐடியாஸ் நான் தரேன். இதில உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பாஸ் பண்ணவங்க. நான் டெட் எக்ஸாம் நான் எழுதிட்டேன். நானு கீ செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 85 மார்க், 90 மார்க் இல்ல 100 மார்க் எனக்கு வந்திருக்கு. கன்ஃபார்மா நான் வந்து பார்த்தேன்னா, பேப்பர் 1 இல்ல பேப்பர் 2 நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க, நானு கன்ஃபார்மா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்லிர்றேன். 2 சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்ப பாஸ் பண்ணவங்களுக்கு. பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும், பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும், உங்களுக்கான நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஃபார் வரும். அந்த எக்ஸாம்க்கு நீங்க பிரிப்பேர் பண்றதுனா பண்ணலாம். அப்படி இல்லன்னா, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீசர் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்கு. பிஇஓ எக்ஸாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இயர் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க டைரக்ட்டா நீங்க வந்து பாஸ் பண்ணிடுவீங்க நம்பிக்கை அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுடைய நியமன தேர்வுக்கு படிக்கிறதுனா படிக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த பிஓ எக்ஸாம்க்கு படிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான ஒரு ஆப்ஷன். இப்ப சப்போஸ் நான் டெட் எக்ஸாம் எனக்கு ஜஸ்ட்ல வந்து விட்டுட்டேன். எனக்கு வந்து ஒரு 70 மார்க் தான் வருது, 80 மார்க் தான் வருது, இல்ல 60 மார்க் தான் வருது அப்படின்னா, உங்களுக்கான ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ஷன். பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீசர் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்கு. இது கண்டிப்பா நீங்க டெட் எக்ஸாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அது ரிலேட்டடா தான் இதுவுமே வரும். பிளாக் எஜுகேஷனல் எக்ஸாம் ஆஃபீசர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்துக்கான கால் ஃபார் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் வேணா நீங்க வந்து பிரிப்பேர் பண்றதுனா பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீசர் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க வந்து ஒரு பேசிக்கா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். பிஎட்டும் முடிச்சிருக்கணும். ஓகேவா? பேப்பர் 1 கேண்டிடேட் எழுத முடியாது. பேப்பர் 2 அவங்களுக்கு வேணா இது வந்து செட் ஆகும். சப்போஸ் பேப்பர் 1 படிச்சிருக்கிறவங்க, அவங்க வந்து மேபி டிகிரி முடிச்சுட்டு பிஎட் எல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா, அவங்களுமே இந்த எக்ஸாம்க்கு வந்து பிரிப்பேர் ஆகலாம். சிலபஸ பொறுத்தவரைக்கும் அம் காமன். எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு, அப்புறம் சோசியல் சயின்ஸ், இந்த எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, சைக்காலஜி. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் சப்ஜெக்ட் தான் இருக்கும். அது என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நான் வந்து ஃபர்தரா நான் சொல்லிக் குடுக்குறேன். நம்ம யூடியூப் சேனல்லயே நான் சொல்றேன். என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கோ, நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன மாரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. நம்ம என்னென்ன பிரிப்பரேஷன போடணும். அத எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாரி நான் சொல்றேன். நியமன தேர்வுக்குமே ஒரு சில ஐடியாஸ் நான் குடுக்குறேன். நீங்க என்ன எக்ஸாம் பிரிப்பேர் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் குடுங்க. நான் இதுதான் இந்த எக்ஸாம் தான் நான் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் ஐடியாஸ் நான் தரேன். இன்னொன்னு நீங்க நியமன தேர்வு பேப்பர் 1க்கு படிச்சாலும், பேப்பர் 2க்கு படிச்சாலும், அதே மாரி பிஓ எக்ஸாம் படிச்சாலும், உங்களுக்கு காமனா வந்து ஒரு விஷயம் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இதுல வந்து 20 மார்க் எடுக்கணும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது காமன். நீங்க என்ன எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணாலும் டிஆர்பில இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு சைட் பை பிரிப்பரேஷன் நீங்க போட்டுடணும் கண்டிப்பா. அடுத்தது வேக்கன்சி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எவ்வளோ வேக்கன்சின்னு தெரிஞ்சா தான் நம்ம வந்து பார்த்தோன்னா, அந்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேணாவா அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு சிலர். பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீசர் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஒரு 50 அங்கிருந்து ஒரு 100க்குள்ள தான் வேக்கன்சி மோஸ்ட்லி இருக்கும். ஓகேவா? அது உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னா எழுதலாம். ஆனா, இதுல கொஸ்டின்ஸ் ஒரு 90 மார்க் எடுத்தா கூட வேலை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. 90 மார்க், 100 மார்க் எடுத்தா கூட வந்து பார்த்தோன்னா, பிஓ எக்ஸாம்ல வேலை கிடைக்கும். ஏன்னா, பிஓ எக்ஸாம் நெறைய பேர் வந்து பிரிப்பேர் பண்றதில்ல.
அது அந்த எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் கிடையாது. அந்த எக்ஸாம்னா என்னன்னே தெரியாதவங்கலாம் இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, அதுல ஓரளவுக்கு வந்து நீங்க பிரிப்பரேஷன போட்டீங்க அப்டின்னா, கன்ஃபார்மா ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேக்கன்சி கம்மியா இருக்குது அப்டின்றது செகண்டரி திங்ஸ். எனக்கு அந்த போஸ்டிங் வேணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, தாராளமா நீங்க இறங்கி படிக்கலாம். கிளியர் பண்ணீங்கன்னா, கன்ஃபார்ம் போஸ்டிங் இருக்கு. இதுவுமே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் தான். இதே நீங்க வந்து நியமன தேர்வு படிக்கிறீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு 2000 போஸ்டிங் வரும். இப்போ பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ்சிடி எக்ஸாம் அதுலயும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 போஸ்டிங் வரும். பிடி எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 போஸ்டிங் வரும். ஆனா, இந்த 2000 போஸ்டிங்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கவங்க சப்ஜெக்ட் படி அது வேரியேஷன் ஆகும். ஸோ, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150லேருந்து 200 வேக்கன்சி வரும். ஸோ, இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் யூசுவலா ஒரு வருஷத்துக்கு இவங்க வந்து நம்ம டிஆர்பி போர்ட்ல கண்டக்ட் பண்ற எக்ஸாம்க்கான வேக்கன்சி லிஸ்ட் இவ்வளோ தான் போடுறாங்க. சிலபஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஒரு சிலது வந்து காமனான ஒரு சிலபஸா தான் இருக்கும். ஸோ பெருசளவு வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. அப்படி படிக்கிற மாரி உங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா, ஸ்டார்ட் பிஃபோர். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கிறதுக்கு பதிலா, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்றது பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இப்போதைக்கு பாஸ் பண்ணவங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் இருக்கு. பாஸ் பண்ணலனாலும் ஒரு சில ஐடியாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப என்ன எக்ஸாம் உங்களுக்கு செட் ஆகும்னு பாருங்க. இப்போ ஒரு சிலர் வந்து நான் பேப்பர் 1ம் பாஸு, பேப்பர் 2வும் நான் பாஸு. நான் பேப்பர் 1 உடைய நியமன தேர்வும் படிக்க போறேன். பேப்பர் 2 உடைய நியமன தேர்வும் படிக்க போறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா, இதுல எதனா ஒண்ண சூஸ் பண்ணுங்க. ஒண்ண சூஸ் பண்ணி, ஒரே ஒண்ணுத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணி வேலை வாங்கிடலாம். ஏன்னா 2, 3 எக்ஸாம சூஸ் பண்ணிக்காதீங்க எப்பவுமே. ஒரே ஒரு எக்ஸாம். இப்போ பிஓ எக்ஸாம்னா, பிஓ எக்ஸாம் ஒண்ணே ஒண்ணு போதும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு எதனா வேற எதனா கால் ஃபார் ஆச்சுன்னா கூட, அந்த நேரத்துக்கு நம்ம வந்து மாத்திக்கலாமே தவிர, எதனா வந்து ஒண்ண சூஸ் பண்ணுங்க. இப்போ பிஓ எக்ஸாம்னா ஓகே. இல்ல டெட் எக்ஸாம்னா ஓகே. இல்ல பிடி எக்ஸாம்னாலும் ஓகே. இல்ல எஸ்டிடி எக்ஸாம்னாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு வந்து சிலபஸ் ஈஸியா இருக்கும். என்ன சிலபஸ நம்ம படிச்சா ஓரளவுக்கு மார்க் எடுக்க முடியும். அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணுதோ, அந்த ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ நியமன தேர்வு பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. நான் 2த்துக்குமே எலிஜிபிள்னு வச்சுக்கோங்க. இதுல பேப்பர் 1 எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு ஈஸியா? பேப்பர் 2 எழுதுறது ஈஸியான்னு பாருங்க நியமன தேர்வுல. இதுல எது வந்து உங்களுக்கு வந்து ஈஸின்னு தோணுதோ, அத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இங்க படிக்க முடியாது அப்படின்னா, எது ஈஸியா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த எக்ஸாம் எல்லாம் வேண்டாம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் என்னுடைய எய்ம், அல்டிமேட் கோல் அப்படின்னா, பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா எப்படியும் இந்த இந்த இயர்க்கு ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. அடுத்த வருஷத்துக்கான கால் ஃபார் வரும் கண்டிப்பா. ஸோ அந்த எக்ஸாம் படிக்கிறீங்கனாலும் சந்தோஷம். ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எந்த எக்ஸாமா இருந்தாலும் பரவால்ல. ஒரே ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸாம இப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஃபாலோ பண்ணும்போது, அந்த எக்ஸாமான கால் ஃபார் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த சிலபஸ முடிச்சு வச்சிருப்பீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம். ஸோ இந்த பிட்வீன் கேப்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களுடைய ரிவிஷன் போடலாம். நெறைய பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே பெட்டரா பண்ணலாம். இந்த டெட் எக்ஸாம மாதிரி நெனச்சுக்க கூடாது. டெட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன்லயே நம்ம வந்து படிச்சு பாஸ் பண்ணிட்டோம். ஏன்னா, ஒரு சிலர் நெறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம். 1 மாசம் படிச்சவங்க இருப்பீங்க. 10 நாள் கூட படிச்சு மேபி வந்து பாஸ் பண்ணு இப்போ மார்க் கூட எடுத்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட்டா நம்ம நியமன தேர்வு எழுதுனா கூட 10 நாள்ல படிச்சு பாஸ் பண்ணிடலாம். இல்ல 1 மாசத்துல கூட நம்ம படிச்சு பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி நினைக்க வேண்டாம். அ ஸோ நியமன தேர்வு அப்படின்றது இது வந்து பாஸ் அப்படின்ற விஷயம் கிடையாது. கட் ஆஃப். ஸோ எக்ஸாம்ல நீங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்றீங்கன்ற விஷயம் அங்க இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு கொஸ்டின் நம்ம இந்த டெட் எக்ஸாம விட அங்க கொஞ்சம் வந்து டஃப்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் உங்கள வந்து ப்ரிப்பரேஷனும் போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன எக்ஸாம்னு நம்ம வந்து ஃபர்தரா படிக்கணுன்ட்டு. அப்படி உங்களுக்கு எது சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி நம்ம யூடியூப் சேனல்லயும் உங்களுக்கான வீடியோஸ நாங்க வந்து ரெடி பண்றோம். தேங்க் யூ.